ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ஒரு வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். என்னடா வெஜ் பிரியாணி அப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, வெஜிடபிள் பிரியாணி மாதிரியே இருக்கிற ஒரு வெஜிடபிள் பிரியாணி, அதாவது சுரக்காய் பிரியாணி. எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சுரக்காய் வச்சு நம்ம நிறைய ரெசிபி பண்ணலாங்க. இந்த பிரியாணி ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். தயிர் பச்சையோடு நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இது இப்படி குயிக்காக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இந்த பிரியாணிக்கு முதல்ல ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா ஆயில் சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெய் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். 1 டேபிள் ஸ்பூன் நெய். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க நெய் பிடிக்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு, அதுக்காக தான் நான் முன்னாடியே சொல்கிறேன். இதோடவே வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ நெய் எண்ணெயெல்லாம் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக ஜாதிபத்திரி, பட்டை, சின்னதாக ஜாதிக்காய், 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், அனாசிப்பு பாருங்கள் கொஞ்சமாக எடுத்திருக்கேன், கல்பாசி. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துடலாம். அஞ்சரை பெட்டியில் இருக்கிற எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் வாசனைக்காக சேர்த்துட்டோம்னா நல்லாயிருக்கும் புலாவ். இப்போ இந்த நெய்யில் வந்து கரெக்டாக 1 நிமிஷம் போல் இது வந்து வறுபடணும். அதான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ அடுத்ததாக இதில் வெங்காயத்தை சேர்த்துடலாம். ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதை போட்டுட்டு நல்லா செவந்து வர்ற அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த டைமில் நம்ம ஒரு ஸ்பெஷல் மசாலா பேஸ்ட் ஒன்று இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல வாசனை கொடுக்கும் இந்த பிரியாணி புலாவ் எல்லாத்துக்குமே. இப்போ பாருங்கள், இதில் வந்து ஒரு 5-6 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 4லேருந்து 5 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய். இது 4யுமே வந்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் லைட்டாக இந்த மாதிரி தரன்னு அரைச்சி இப்போ சேர்த்துக்கலாம். நைஸாக அரைச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. லைட்டாக தரன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த பேஸ்ட் வந்து நீங்கள் பிரியாணி பண்ணுறீங்கன்னா அதுக்கு கூட போடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் எல்லாமே நல்லா ப்ரௌன் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம பொடிகள்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தெரியுதுன்னு நினைக்கிறேன், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறமா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம். மல்லித்தூள் வந்து அதிகம் இதுக்கு சேர்க்க தேவையில்லை, நம்ம குழம்பு மாதிரி பண்ணுறோன்னா தான் அதிகமாக சேர்க்கணும். இதை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரே ஒரு டைம் கலந்து விட்டுட்டு மசாலா கருகிறதுக்குள்ளே இதில் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை நான் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுக்காக 2 தக்காளி போட்டிருக்கேன். இதை சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருச்சு. மசிஞ்சு நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் கொஞ்சம் மல்லியும் புதினாவையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். சுரக்காய் வந்து 1 கப் அளவுக்கு, அதாவது ஒரு காயில் மீடியம் சைஸில் ஒரு காய் எடுத்து அதில் பாதி மட்டும் தான் கட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நான் இன்றைக்கி சாதம் கம்மியாக செய்கிறதுனால பாதி தான் போட்டிருக்கேன். அதை வந்து மேல் தோலை சீவிட்டு இந்த அளவுக்கு பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதோட வந்து ஒரு 1/4 கப் வந்து பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்துருக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துடலாம். பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கிறேன்.
சாப்பாட்டு அரிசி வந்து ஒரு 1.25 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். சாப்பாட்டு அரிசிக்கு பொதுவாக 1 கப்புக்கு 2 கப் தண்ணி வைப்போம். அப்போ மொத்தமாக இதில் வந்து 2.5 கப் தண்ணி நம்ம சேர்க்கணும். அதை சேர்த்துடலாம். அவங்கவுங்க சாப்பாட்டு அரிசிக்கு எந்த அளவுக்கு தண்ணி வைப்பீங்களோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் இதுக்கு வேணால் பாஸ்மதி ரைஸ் கூட சேர்த்து செய்யலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ தண்ணி வந்து கொதி வரட்டும். இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே சேர்த்து நம்ம கலந்து விட்டுடலாம். நல்லா கரைஞ்சி வரும். இப்போ தண்ணி வந்து அப்படியே கொதி வர ஆரம்பிக்குது. அரிசியை சேர்த்துடலாம். 1/2 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். அப்போ அது நல்லா சாஃப்டாக வரும். சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிடலாம். ஜம்முன்னு வாசமாக இருக்குது, நல்லா பிரியாணி வாசம். வெஜிடபிள் பிரியாணி மாதிரியே இருக்கும்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பர், பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். காரம் கம்மியாகவே இருக்குது, பரவாயில்ல. பாப்பா இருக்கிறனால காரம் கம்மியாகவே இருக்கட்டும். கொஞ்சம் மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். மறுபடியும் மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது. வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சுரக்காய் வந்து அடிக்கடி சேர்த்துக்கலாம். பொரியல் கூட்டு அந்த மாதிரி வச்சுட்டு இருந்து போர் அடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு நாள் ரைஸ் வச்சு பார்க்கலாம். இதில் சைட் டிஷ் ரெசிபிஸ் வந்து நிறைய பண்ணலாம். சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோ எல்லாமே. உப்பு வந்து சரியாக இருக்குது. இப்போ அடுத்ததாக இதில் வந்து கொஞ்சோண்டு மல்லி இலையும் புதினாவும் மேலே வந்து தூவிடலாம். கட் பண்ணி வச்சுருந்தது மொத்தத்தையும் போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிடலாம். மேலே வந்து லைட்டாக எப்பயுமே வந்து நெய் போடுவேன் நான், பார்த்துக்கோங்க. சும்மா ஒரு டீஸ்பூன் ஒரு வாசனைக்காக, அவ்வளோதான். சேர்த்துட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுடலாம். நீங்கள் எப்பயும் விடுவீங்களா அந்தளவுக்கு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து மீடியமில் 4லேருந்து 5 விசில் விடுவேன். ரைஸ் வந்து கம்மியாக சேர்த்துருக்கறனால பார்க்கலாம் வந்ததுக்கப்புறம். இப்போ சாதம் வந்து விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. வாவ், சூப்பராக ரெடி நம்மளோட சுரக்காய் பிரியாணி. ஸோ நல்ல வாசனையோட நம்ம சுரக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாஸ்மதி ரைஸில் பண்ணுறதை விட நம்ம வீட்டில் எப்பயுமே சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியில் பண்ணும்போது நல்லா பஞ்சு மாதிரி இருந்தது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப வாசனையாக இருந்தது, பிரியாணி மாதிரியே. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணி அப்படியே வெஜிடபிள் பிரியாணி மாதிரியே இருக்கும். நீங்கள் சொன்னால் தான் கண்டுபிடிக்க முடியும் மற்றவங்கனால இது வந்து சுரக்காய் பிரியாணி அப்படின்ட்டு. ஸோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதோட வச்சு சாப்பிட்றதுக்கு ஆனியன் ரைத்தா இல்லாட்டி கேரட் வெள்ளரிக்காய் போட்ட ரைத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு குருமா கூட பண்ணிக்கலாம். வெஜிடபிள் பிரியாணிக்கு நீங்கள் என்னென்ன தொட்டு சாப்பிடுவீங்களோ அந்த காம்பினேஷன் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்பிளை அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். என்னோட எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்வீங்கன்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.